வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். குரங்கு குட்டியை தேடிய மகாபெரியவா. மகாபெரியவா குரங்க தேடின மாதிரி தேடினதெல்லாம் நம்முடைய மனக்குரங்க அடக்கி பாரம்பரிய அனுஷ்டானங்களை மீறாம கடைபிடிக்கணுங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபெரியவா காஞ்சி மடத்தில் இருந்த சமயம். ஒரு நாள் மத்தியான நேரம் அவர் பிக்ஷாவந்தனம் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தன்னை யாரோ குறுன்னு பார்க்குற மாதிரி தோணவே மகாபெரியவா நிமிர்ந்து பார்க்குறார். பக்கவாட்டில் இருந்த சாளரத்தை பிடிச்சிட்டு தொங்கின்னு இருந்தது ஒரு குரங்கு குட்டி. மகாபெரியவாளோட சீடர் ஒருத்தர் வாழைப்பழம் ஒன்று எடுத்து அதுகிட்ட நீட்டினார். ஆனால் அது அந்த பழத்தை வாங்கிக்காம பரமாச்சாரியாலேயே பார்த்துட்டே இருந்தது. கொஞ்சம் அன்னத்தை எடுத்துட்டு வந்து அதுக்கு போடு அப்படின்னு மகாபெரியவா சொல்லவே அப்படியே செஞ்சார் சீடர். கொஞ்சமும் மிச்சம் வைக்காம அதை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுத்து குரங்கு. அன்னிலேருந்து தினமும் மகாபெரியவா பிக்ஷாவந்தனம் செய்கிற சமயத்தில் குரங்கு குட்டியும் தவறாமல் வந்து கொடுக்குற சாதத்தை சாப்பிட்டுட்டு போகிறத வழக்கமாக்கிடுத்து. நாலாவட்டத்தில் ஆச்சாரியா அந்த குரங்க கோவிந்தானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாள் அந்த குரங்கு சாப்பிட வரல. இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் அப்படின்னு மகாபெரியவா காத்துன்னு இருந்தார். ஆனால் அந்த குரங்கு பக்கத்து தெருவில் இருந்த ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருந்தது. அதை கவனிக்காம அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் கதவை பூட்டிவிட்டார். அந்த விஷயம் அவர் உட்பட யாருக்குமே தெரியாது. கதவை பூட்டினவர் நேராக எங்கே வந்தார் தெரியுமா? மகாபெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு மடத்துக்கு தான் வந்தார். புதுசாக ஒரு மனையை வாங்கியிருந்த அவர் அந்த மனையோட பத்திரத்தை பரமாச்சாரியா திருவடியில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணுன்றதுக்காக வந்திருந்தார். கையில் பத்திரம் இருந்த மஞ்சப்பையோடு வந்தார். மடத்துக்குள்ளே நுழைஞ்சதும் பத்திரத்தை எடுக்கிறதுக்காக கையை பைக்குள்ளே விட்டார். ஆனால் பத்திரம் பையிலே இல்லை. தேல் கொட்டினாப்புல திகைச்சு போனார் அவர். பத்திரத்தை முதல் நாள் ராத்திரி அவர் தான் அந்த பையில வச்சார். காத்தால தான் அதை எடுத்து கசங்காம இருக்கணுமே அப்படின்னு ஒரு நோட்டுக்குள்ள நடுவில் வச்சு திருப்பியும் பையில வச்சுட்டார். அப்புறம் அந்த பையை எடுக்கவே இல்லை. இதோ இப்போதான் இங்கே எடுத்துட்டு வந்திருக்கார். பைக்குள்ள இருந்த நோட்டு அப்படியே இருக்கு. ஆனால் அதுக்குள்ள வச்ச பத்திரத்தை காணலை. வந்தவர் தவிச்சுண்டும் பதறிண்டும் தேடினதுல பலருக்கும் விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் உச்சிக்கொட்ட ஆரம்பிச்ச சமயத்துல தான் அந்த குரல் கேட்டது. எல்லாரும் அங்க என்ன பண்றேன்? நான் இங்க குரங்க தேடின்ட்டுனா இருக்கேன். நீங்கெல்லாம் அவரோட பத்திரத்தை காணும்னு தேடின்னு இருக்கேலாக்கும். அந்த குரலோட கம்பீரமே மகாபெரியவா தான். இதை உணர்ந்த எல்லோரும் சட்டுன்னு திரும்பி பரமாச்சாரியால பார்த்தா. பத்திரம் உன்னோட அகத்துல தான் பத்திரமா இருக்கு. நீ பதட்டப்படாம போய் கதவை திறந்து தேடு. நீ தேடுறதும் கிடைக்கும். பரமாச்சாரியா சொல்லவும் அவசர அவசரமா வீட்டுக்கு ஓடினார் அந்த ஆசாமி. அங்க போய் வீட்டு கதவை திறந்ததும் உள்ளே இருந்த குரங்கு அதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி ஒரே தாவி ஓடித்து. அதோட கையில வீட்டு மனையோட பத்திரம் இருந்தது. வீட்டுக்குள்ளேயே இருந்து எகிரி குதிச்சு வந்த குரங்க பார்த்து பயந்து பதறி போனவர் அது கையில பத்திரம் இருக்கிறத பார்த்ததும் இன்னும் அதிகமா பதறி போனார். தாவி ஓடின குரங்குக்கு ஈடு கொடுக்க முடியாம பிடின்னு அலறிண்டே ஓடினார். அங்கே இங்கேன்னு தாவின குரங்கு நேரா மடத்துக்கு வந்து வழக்கம் போல சாளரத்தை பிடிச்சுட்டு தொங்கித்து. கோவிந்தா வந்துட்டியா அப்படின்னு கேட்டார் மகாபெரியவா. அதுக்கு சாதமும் வைக்க சொன்னார். தான் கையில் இருந்த பத்திரத்தை அங்கே இருந்த மேடையில் பத்திரமா வச்சுட்டு அன்னத்தை அழகா சாப்பிட்டுட்டு தாவி ஓடிடுத்து குரங்கு. பத்திரம்னு பதறிண்டு வந்தவர்கிட்ட இதோ குரங்கும் பத்திரமா இருக்கு, உன்னோட பத்திரமும் பத்திரமா இருக்கு, பத்திரத்தை எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு மெல்லிய புன்னகையோட பரமாச்சாரியா சொல்ல ஆச்சாரியோட ஹாஸ்யத்தை நினைச்சு சிரிச்சா அங்க இருந்தவா எல்லோரும். அப்போ மிருகங்களுக்கெல்லாம் கூட ஒரு ஒழுங்கு இருக்கு. அதுகள் கூட்டமா வசிக்கிறப்ப அதுக்கு தலைமை வகிக்கிற மிருகம் சொல்றத அதுகள் தட்டுறதே இல்லை. குரங்கு கூட்ட மாட்டோம், யானைகள் கூட்ட மாட்டோம், இன்னும் வேற எந்த மிருகங்களாகட்டும்
லீடரோட உத்தரவுக்கு கட்டுப்படும், அது சொல்றத ஃபாலோ பண்ணும். ஆனா 6 அறிவு படைச்ச மனுஷா தங்களோட குரு சொல்றபடி நடக்கிறதே இல்லை. உங்களையே எடுத்துப்போம். என்னை பார்த்து நீங்கள்லாம் ஆச்சாரியா பெரியவான்லாம் சொல்றேல், ஆனா நான் சொல்றதையெல்லாம் ஃபாலோ பண்றேலா? கிடையாது அப்படின்னு சொன்ன மகா பெரியவா ஒரு நிமிடம் நிறுத்த, அங்கே இருந்தவா எல்லோரும், பெரியவா நீங்க என்ன உத்தரவு போட்டாலும் செய்யறோம் அப்படின்னு ஒருமித்த குரல்ல சொன்னான். நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அவ ஆச்சார நியம நிஷ்டைகளை ஸ்ரத்தையா பண்ணுங்கோ. அப்படி பெருசா எதுவும் அனுஷ்டானம் எல்லாம் பண்ண முடியலனாலும் கார்த்தால 2 நிமிஷம் ராமா ராமான்னு, சாயந்தரம் 2 நிமிஷம் சிவா சிவான்னு சொல்லுங்கோ. அது போதும். நாடும் சுபிட்சமா இருக்கும், வீடும் சுபிட்சமா இருக்கும் என்று சொல்லி முடித்தார் மகா பெரியவா. மகா பெரியவா குரங்கை தேடுற மாதிரி தேடினதெல்லாம் நம்முடைய மனக்குரங்கை அடக்கி பாரம்பரிய அனுஷ்டானங்களை மீறாம கடைப்பிடிக்கணுங்கிறத உணர்த்தத்தான்னு புரிஞ்சுண்டா அங்க இருந்த எல்லாரும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.